SRK சிப்பு சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொரக்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொரக்காய் அடை நேற்று ரெடி பண்ணியிருந்தேன், அதுக்கும் இந்த சொரக்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை சேர்க்கல, நேற்றுவே தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சட்னியில் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் சட்னிக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் வந்து சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை சட்னி தேங்காய் சட்னி மாதிரி தண்ணி வைக்கலாம், ஆனால் இதில் வந்து வைக்கக்கூடாது. இப்படி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருந்தாலே சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சொரக்காவுடைய தோல் 2 பீஸ் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காய் சட்னி ரொம்ப ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே சொரக்காவுடைய தோல் ஒரு கைப்பிடி வர மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்னதாக 2 பீஸ் மட்டும்தான், சொரக்காய் மட்டும்தான் அப்படி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தோல் கூடிய அந்த சொரக்காயும் கொஞ்சம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தீயை வந்து கம்மியாக வச்சுருங்க. நல்லா வதங்கிருக்கு. 3 பீஸ் தேங்காய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸு தான். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா சேர்ந்து வதங்கிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். சொரக்காயும் அதே மாதிரி வதங்கிருக்கு. தோலெல்லாம் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுது. அப்படியே எல்லாமே சேர்த்து ஜாரில் இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாமே ஜாரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை அப்படி நல்லா அரைச்சிட்டு, ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டைமில் தண்ணி விட்டு கொஞ்சமாக விட்டு அரைச்சிடலாம். நம்ம சட்னி எப்படி அரைக்கிறோமோ அந்த பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள். இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெய் சூட்லேயே பொரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். தாளிச்சதை வந்து இதில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சொரக்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நேற்று சொரக்காய் அடை ரெடி பண்ணேன். சொரக்காய் அடையிலையும் தொட்டு சாப்பிட்லாம். நேற்று சொரக்காய் அடையில் வந்து நான் தேங்காய் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி இலை சேர்க்கலை.
ஆனால் இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன், அதனால் க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். நேற்று கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது சட்னி. சேர்த்தும் அரைக்கலாம், கொத்தமல்லி இலை இல்லாமலேயும் அரைச்சாலே சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சட்னி. இந்த சட்னி தான் இதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சொரக்காய் சட்னி தான் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.